கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள் இப்போ சில பேர் பாருங்கள், ஒரு காரியத்துக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு பைபிள் அப்படி ரெண்டாக திறப்பாங்க. புறப்பட்டு போ வரும், ஆண்டவர் சொல்லிட்டார்ப்பா புறப்பட்டு போகணும், அதை எழுத்தின்படியாக எடுத்துக்கொள்வாங்க. அது எந்த சந்தர்ப்பத்தில் அது யாருக்கு சொல்லியிருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு தான் நம்ம ஆவியின் ஏவுதல், ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும் நமக்கு. எஸ்ரா எருசலேமுக்கு வரான், தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததுனால எருசலேமுக்கு வராரு. அப்போ எருசலேமுக்கு வரணும்னா அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோனிலிருந்து சரியா கர்த்தருடைய ஸ்தலமாகிய அந்த ஜெருசலேமுக்கு வரணும்னா அதுக்கு கர்த்தருடைய கரம் இருந்தால் தான் வர முடியும். அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டவர்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் கிடக்கிறாங்க. அவன் இன்றைக்கு வசனம் சொல்லுகிற எருசலேமுக்கு வந்தான். எப்படி வந்தார் என்று கேட்டால் தேவனுடைய தயவுள்ள கரம் மேலே இருந்ததுனால.